ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எழுந்ததே லேட்டு, அதனால் இட்லி மாவு கிடைக்கல. அதனால் எங்கள் வீட்டில் இட்லி மாவு தீர்ந்துருச்சு. அதனால் மைதா தோசை. இது மைதாவில் நாங்கள் ஜீரகம், உப்பு, மைதா மாவு, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு கரைப்போம். ஆனால் இன்றைக்கி பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் தீர்ந்து போச்சு, வாங்கணும் கடைக்கு போய். அதனால் ஜீரகமும் மைதா மாவு உப்பு போட்டு தோசை சுட்டுருக்கோம். இந்த தோசைக்கு என்ன சைடிஷ்னால் ரொம்ப நல்லாயிருக்குன்னா கறிக்குழம்பு, சுண்டை வச்ச கறிக்குழம்பு நல்லாயிருக்கும். அது இல்லை, கறிக்குழம்பும் இல்லை எங்கள் வீட்டில். ஏன்னா நாங்கள் வைக்கலை. இப்போ பாருங்கள், கார சட்னி. எங்கள் பாப்பா கார சட்னி அரைச்சிருக்கா. இதுக்கு கார சட்னி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சைடிஷோட கார சட்னி நல்லாயிருக்கும். தக்காளி, பூண்டு, மிளகாய், உப்பு வச்சு அரைச்சது. பச்சையாகவும் அரைச்சி சாப்பிட்லாம். ஆனால் இதுக்கு ஒரு தாளிப்பம் போட்டிருக்காங்க, கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு. இது சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிஸ்மில்லாஹ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.